அப்பா எவ்வளோ வேலை மறுபடியும் இன்னும் வச்சுக்கிட்டுமா. நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணட்டுமா? உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமா சொல்லுங்கள், நான் செய்கிறேன், பரவாயில்ல. ஆமாம், நீ நல்லா புத்திசாலித்தனமாக எல்லாத்தையும் நல்ல மார்க் வாங்கணும், ப்ளஸ் ஜாலியாகவும் சரியா? அது அந்த மாதிரி போகணும். வேறு ஒன்றும் தேவையில்லை. நீ புது ஸ்கூலுன்றதால ஒரு 50-60 மார்க்குக்கு மட்டும் வெளியே போடும் சரியா? அம்மாவும் திட்ட மாட்டேன். ஓகே சரிம்மா, ஓகே. நீங்கள் சொன்ன மாதிரி நான் 50-60 மார்க்கே படிக்கிறேன். அம்மா, நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணட்டுமா சொல்லுங்கள், தேவைப்பட்டால் சொல்லுங்கள், நான் பண்ணுறேன் சரிங்களா? எல்லாம் தேவையில்லை, என் வேலையை நான் பார்த்துக்கிறேன். இத்தனை வருஷம் பார்த்துட்டேன், இன்னும் கொஞ்ச நாள் நான் பார்க்க முடியலன்னா இப்போ ஒழுங்காக படித்து டெஸ்ட்டுக்கு ப்ரிப்பேர் ஆகும், நல்ல மார்க் எடுக்க பார், அது போதும் எனக்கு. அது 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 நீ அப்படி பண்ணாலே எனக்கு வேலை செஞ்ச பாதி ஸ்ட்ரெஸ் குறைஞ்சிரும். சரி ஓகேம்மா, ஹெல்ப் தேவைப்பட்டால் சொல்லுங்கள், நான் பண்ணுறேன். ஓகே. இந்த வீட்டில் யாருமே இல்லை எனக்கு உதவி பண்ண, எல்லோரும் அவங்கவுங்க வேலை பார்த்துக்கிறாங்க, தேவைப்பட்டால் மட்டும் என்னை யூஸ் பண்ணிக்கிறாங்க. சாப்பாடு வேணால் நான் வைக்கணும், டீ வேணும்னா நான் வைக்கணும், எல்லாமே நான் தான் பார்க்குறேன். யாருமே இங்கே எனக்கு உதவி பண்ணுறதே இல்லை. என்ன அம்மா இப்படி சொல்கிறாங்க? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம கேட்டோமே, அப்போவுமா இப்படி சொல்கிறாங்க? ஹாய்டி, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? ஆமாம், அப்போ நீ என்ன வேலை செஞ்சிட்டேன்னு சொல்லி இப்போ பிள்ளைங்களை திட்டுற? அது அவளை திட்டுன்னு நீ கத்துறியா? ஒரு நாளைக்கு எவ்வளோ வேலை செய்யணும் தெரியுமா? காலையில் 5 மணிக்கு எழுந்திரிச்சு நைட்டு 10 மணி வரைக்கும் கிச்சனில் கறிக்கட்டை மாதிரி வேலை செய்கிறது நான் தான். உனக்கு என்ன தெரிய போகுது? என்ன சும்மா இருக்கிற அம்மாவை இந்த ஆண்டி வேற கிளப்பி விடுறாங்க. இன்னைக்கு என்ன நடக்க போகுது? சரி, பொறுத்திருந்து பார்ப்போம்.